ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரங்கிக்காய் துவையல். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் 1 கப், பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 2, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், புளி சிறிதளவு, கடுகு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் திருவல் அரை கப், கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, வெல்லம் 1 சிட்டிகை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பரங்கிக்காய் துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகாய், காரத்துக்காக ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும் போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில். தனியாக பச்சை மிளகா தனியாக காஞ்ச மிளகா மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கலந்து கொடுக்குறதுனால நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க புளி, இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பரங்கிக்காயை நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். இது கூட வந்து இந்த மிளகா நம்ம புளிலாம் சேர்க்கும் போது அவ்வளோ வந்து ஒரு டேஸ்டியாக இருக்கும். பரங்கிக்காய் அப்படின்னும் போது நமக்கே தெரியும் இது வந்து நிறைய சூப்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து டாக்டர்ஸே வந்து இது சாப்பிடுங்க நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதான் வந்து இந்த பரங்கிக்காய். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப லோ கேலரிஸுங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் டயட்டில் இருக்கவங்களுக்கு. இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், இது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது இந்த பரங்கிக்காயும் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இந்த தேங்காய் 3 சேரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரங்கிக்காயில் நமக்கு வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கும் போது அந்த புளி எல்லாமே சேரும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த துவையில நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பரங்கிக்காய் துவையல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை நீங்கள் திக்காக அரைச்சிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு இது வந்து சட்னியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவையெல்லாம் நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு.
இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இப்போ உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, அடுத்ததாக இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம துவையல்ல சேர்த்துடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பரங்கிக்காய் துவையல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் நல்ல சுடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி சட்னியாகவும் நம்ம வந்து இட்லி தோசையோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிஷ் தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.